உலக மக்கள் அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு, அதாவது மேச ராசியின் அதிபதியான செவ்வாயே மேச ராசிக்கு பயிற்சி அடைகின்ற ஒரு சிறந்த பயிற்சி. 42 நாட்கள் மேச ராசியில் இருக்க போகிறார் இந்த செவ்வாய் பகவான். அதற்குரிய காலங்கள் 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 42 நாட்கள். இதற்குரிய தமிழ் தேதி வைகாசி 18 முதல் ஆணி 27 வரை. ஆக 42 நாட்கள் தன் சுய சக்தியை, அதாவது செவ்வாயுடைய மிகப்பெரிய பூமி யாரின் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகின்ற 42 நாட்கள் பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசிக்கு பார்க்க போறோம். கடக ராசிக்கு ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய பயிற்சியை பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும், சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன நடக்க போகுது, உங்களுக்கு சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளும் தீர வேண்டும். கண்டிப்பாக உறுதியாக இந்த நிகழ்ச்சி அதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், வருடக்கணக்கா எத்தனையோ வருடங்கள் வேதனைப்பட்டு நடக்காம, வேதனைப்பட்டு திரும்ப திரும்ப வேதனைப்பட்டு இது எப்ப நடக்கும் தெரியாம இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அது நல்லபடியாக நடக்கக்கூடிய, அதற்கு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும். இவரை பார்த்து அப்படியே நடந்துச்சு, அவர் சொன்ன எங்கெங்கயோ எத்தனையோ வருஷம் அலைஞ்சோம், அவரை பார்த்து அப்படியே நடந்துன்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்னமோ பேசினாரு கணேசன் இருந்தாலும் பார்த்து அதுக்கு மேல மோசமா இருக்காரு அப்படி வந்துடக்கூடாது, அந்த வார்த்தையே வரக்கூடாது. நல்ல கவனிங்க, உங்க பிரச்சனைகள் என்ன, உங்க குடும்பத்துல என்னங்க முக்கியமா பிரச்சனை? கல்யாணம் தான். பொம்பளை பிள்ளை கல்யாணம் 4-5 வருஷமா பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறோம், பொண்ணுக்கு 4-5 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறோம், கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது. ஏதோ போன தண்ணியிலே முடிஞ்சிருந்தாங்க, இப்போ தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி வந்துருச்சுங்க, இப்போ வந்து வைகாசியில் உறுதியாக முடியுன்றாங்க. வைகாசியில் முடியுமான்னு தெரியல. நாங்கள் 4 வருஷத்துக்கு மேலே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 4 வருஷமா ஒவ்வொரு குரு பயிற்சிகளையும் எப்போ முடியும், இப்போ முடிஞ்சது குரு பயிற்சி ஆச்சு முடிஞ்சிடும், யாரில் வந்துச்சு முடிஞ்சிடும், இது முடியாது. எங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போச்சு. இப்படிப்பட்ட வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு நல்லா கவனிக்க, ஒரு கல்யாணம் எப்போ நடக்கும் சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு தேவையா? அந்த வேதனைக்கு வந்துடக்கூடாது. இந்த வருஷம் இந்த மாசம் கல்யாணம் முடிஞ்சு ஆகணும். சரிய பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல திறமையோடு இருக்கா, அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்க. நல்ல திறமையாக படிச்சுக்க, நல்லா படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி போட்டோம், சரி அரசாங்க வேலை பார்ப்போம். இல்லை தனியார் துறையில வேலை கிடைச்சாலும் சரி. தனியார் துறை எப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காது, அரசாங்க வேலை கிடைக்குமா? சொன்ன மாசம் அரசாங்க வேலைக்கு, சொன்ன மாசம் அரசாங்க தனியார் வேலை கிடைக்கும், தனியார் துறை அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும். சரிங்க, பொம்பளை பிள்ளை பிரச்சனை கல்யாணம் முடிச்ச ஒரே பிரச்சனையா இருக்கு. ஆனா பொருத்தமலை நல்லா இருந்தாங்க இருக்குன்னு சொன்னாங்க. பொருத்தமலை பிரமாதமா இருக்குன்னு சொல்ல போய் தான் கல்யாணத்தை முடிஞ்சு. ஆனா இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. வீட்டுல கச்சன்னு சண்டை, கனச்ச வீட்டுல சண்டை, பெரியவங்க நிம்மதியா இருக்க முடியல, சம்பந்தக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கொடுத்து பேச முடியல. இந்த பிள்ளைய 2 பேரும் புருஷன் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யறது? இதுக்கு நாங்கள் பார்த்து அழுத்து போட்டோம், என்னென்னவோ பரிகாரம் பண்ணிட்டோம், எத்தனையோ ஜோசியர் பார்த்தோம், ஒண்ணுமே சரியாக. சரி, அடுத்த குழந்தை இல்லைங்க பொம்பளை, அதுங்க பெரிய பிரச்சனை. பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு ஒரு 7 வருஷம் ஆகி பற்றி குழந்தை இல்லாமல் இருக்கு. ஒரு குழந்தை வம்ச வாரிசு இல்லைன்னு 2 குடும்பத்திலும் பெரிய வேதனைங்க. ஒரு குழந்தை பாக்கி கிடைக்கணும், வம்ச வாரிசு கிடைக்கணும், இதுக்குன்னு எங்கெங்கயோ பார்த்து அலைஞ்சிருங்கி பார்த்துட்டோம். தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசம், எனக்கு தொழில் ரொம்ப மோசம் போறதுங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு எத்தனையோ கோயில் குழப்பம் போயிட்டேன், தொழில் விருத்தி ஆக மாட்டேங்குது. தொழில் நல்லபடியாக விருத்தி அடையணும், கடன் நிவர்த்தி அடையணும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அதே பூரிய சொத்து பிரச்சனை கோர்ட்டில் ரொம்ப வருஷமா நடக்குது. இந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும்?
பிரச்சனை பிரச்சனை எடுத்துகிட்டே போகுது. அது முடிஞ்சாதான் என் பொம்பளை பிள்ளை நகை நட்டுனா எடுக்க முடியும் அப்படின்னு எத்தனையோ பேர் முடியும். எத்தனையோ வீட்டில் இந்த ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் பிள்ளை என்னை கட்டி கொடுக்க முடியும். ஆக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் ஜாதகத்தை தூக்கி பார்க்காத இடம் கிடையாது. போகாத கோயிலில் செய்யாத பரிகாரம் பார்க்காத ஜோசியத்தில் எங்கள் ஒழுங்கு நடக்கலன்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல நல்ல கவனிக்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் தான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுங்களா? ஆக இது ஜோதிடம் என்ற பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். மீண்டும் இப்ப கடகராசியின் பலன்களை மீண்டும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்ப்போம். கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்ப்போம். அதாவது என்னத்தையே பலன் கிரக வலிமையோடு இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்க வாழ்க்கையின் நல்லது நடக்க வேண்டும். அதற்காக இத்தனை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டேன்? உலகத்துல இன்னைக்கு ஜோதிடருக்கு பஞ்சமே இல்லை. ஆனா சொன்னது நடக்கின்ற வேதனை தான். அந்த வேதனை வரக்கூடாது. அதுக்காக இத்தனை விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரி செவ்வாய் பயிற்சின்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு என்னமோ சொல்லியிருக்காங்க. நீங்க படுற வேதனையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தையாகும், நடந்தே தீரும். புரியுதா? சரியாக கிடைத்தான். சரி, இப்ப செவ்வாய் மேசராசிக்கு பயிற்சி அடைந்திருக்கின்றார். இது 31, அதாவது மீனராசி மேசராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கார். எந்த தேதியில? 31/5/2024 முதல் 11/7/2024 வரை. அது கிட்டத்தட்ட 42 நாட்கள் இந்த மேசராசியில் தனது ஆட்சி வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய சிறந்த யோகமான காலங்கள். அதற்குரிய யோகமான பலன்களை கடகராசிக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் கடகராசிக்கு எப்படிப்பட்ட யோகங்கள் தரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் தன், அதாவது கடகராசிக்கு சொந்த தொழில் உத்தியோகஸ்தானத்தில் பயிற்சி அடைகின்றார். மிகப்பெரிய சக்தி கொண்ட வலிமை கொண்ட ஏற்கனவே கடகராசிக்கு சிறந்த யோகம். இதுல செவ்வாய் தொழில், அதாவது தசம தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் 42 நாட்கள். எத்தனையோ வருடங்கள் நடக்காத சிறந்த காலங்கள், சிறந்த யோகங்கள் அந்த 42 நாட்கள் மிகப்பெரிய ஒரு சிகரத்தின் உச்சிக்கே போறாங்க. வெற்றியின் சிகரம், வெற்றி சாதனைகள், என்னென்ன முயற்சிகள் செய்து இவர்களுக்கெல்லாம் நடக்கல அந்த காரியமெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய தொழில் வெற்றிகள், வியாபார வெற்றிகள், முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள், இடம் வீடு வாசல் சொத்துக்கள், வாகன யோகங்கள் என்று அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக இந்த செவ்வாய் பயிற்சி அமையப் போகிறது. புதிய தொழில், புதிய முன்னேற்றம், தன் பிள்ளைகளுக்கு கடகராசி பிள்ளைகள் மிகப்பெரிய பதவி அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய பதவி முன்னேற்றம் கடகராசி பிள்ளைகளுக்கு, மிகப்பெரிய பதவி முன்னேற்றம், பதவி உயர்வு. கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, கடகராசி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க கடகராசி வீட்டில் வம்சத்தில் இருக்க அத்தனை பேருமே முன்னேறக்கூடிய சிறந்த, அதாவது வம்சமே முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த நேரம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். சரிங்களா? ஆக பொதுவாக இந்த கடகராசியை பொறுத்தளவு ஒரு அருமையான யோகமான காலங்கள். அது சும்மா வெறும் வார்த்தைகள் நிச்சயமா நடக்கும். வெறும் வார்த்தைக்காக பேசப்படுகின்ற இடமே இல்லை இந்த சித்தப்பாக்கு ஜோதிடத்தில். புரிஞ்சுட்டீங்களா? சரி, ஏற்கனவே ஒரு ஐயா பெரிய ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் கிடையாது, அப்படி ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன்னு சொன்னாரு. நான் அதை அஷ்டமத்து சென்னை ஒன்றுமே செய்யாத ஒரு பதிவு பண்ணியிருக்கும் போது அவர் அதை பார்த்துட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா. அந்த மாதிரி கடகராசியை பொறுத்தளவு அஷ்டமத்து சென்னையெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. அஷ்டமத்து சென்னையில் ஒன்றுமே செய்யாது. மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். சரி, அதை இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி பலன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பொதுவாக செவ்வாய் பூமிகாரன் வீடு, இடம், வாசல், எஸ்டேட்டு, தோப்புகள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பெறக்கூடிய சிறந்த காலங்களாக உறுதியாக கடகராசிக்கு உண்டு. அடுத்து கடகராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய அரசாங்க பதவி பெறக்கூடிய ஒரு காவல்துறை பதவியோ, ஒரு
அதே நேரத்தில் வந்து ஒரு பிள்ளையை டாக்டர் ஆகக்கூடிய ஒரு யோகங்கள், கடகராசி பிள்ளைகளாம் டாக்டர், கடகராசிக்காரங்களும் டாக்டர் ஆகலாம். மருத்துவமனை சார்ந்த மருந்து, கெமிக்கல், மருத்துவமனை சார்ந்த தொழில்கள், அக்னி உருவாக்கப்படுகின்ற கட்டிட கப்பு விற்பனை இருந்தாலும் சரி சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். புதிதாக தொழில் தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எந்த தொழில்னாலும், அதாவது பார்த்து கடகராசி எந்த தொழில்னாலும் செய்யலாம். இந்த தொழிலாக இல்லை, எல்லா தொழிலும் கடகராசி இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த தொழிலாக இல்லை, எல்லா தொழிலும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க பணியாக இருந்தாலும் சரி, ஒரு உணவுப் பொருள், ஹோட்டல் உணவுப் பொருட்கள், கலை சார்ந்த தொழில், சினிமா துறை தொழில், அதே நேரத்தில் அரசியல் சார்ந்த தொழில், இது அனைத்திலுமே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஒரு கடகராசிக்காரனுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். அதாவது அதிர்ஷ்டம்னா இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் இதுதான் சரியான அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான காலங்கள் தான் அந்த செவ்வாய் பயிற்சி. முருகன் அருளோடு முருகனின் மிகப்பெரிய சக்தியை ஏற்படுத்தக்கூடிய அருமையான காலங்கள் இந்த 42 நாட்கள். பொன்னான காலங்கள் என்று சொல்லக்கூடிய சரியான பொன்னான காலங்கள் என்பது இதுதான். பொன்னான காலம் என்று வார்த்தைக்கு நிறைவு. அந்த சரியான பொன்னான காலம் என்பது அதை மேடை பேட்டிக்கு பேசுகிறாங்க, இது ஒரு பொன்னான காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற. இது உண்மையிலே பொன்னான காலம். பொன் பொருள், பதவி உயர்வு, செய்த தொழில் விருத்தி, வருமான முன்னேற்றங்கள், சொத்துக்களை பெறக்கூடிய சரியான பொன்னான காலம் என்பது உண்மையிலே உண்டு கடகராசி. ஆக இத்தனை சிறப்பு யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. சினிமா துறை, இசைத்துறை, சினிமா துறை, டிவி சீரியல், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை சார்ந்த தொழிலில் கொண்டு போகலாம், டாக்டர் ஆகலாம், ஒரு IAS IPS காவல்துறை சார்ந்த அத்தனை தொழிலுமே முன்னுக்கு வரக்கூடிய சிறந்த யோகமான ஒரு சிறப்பான 42 நாட்கள், செவ்வாயினுடைய 42 நாட்கள் அந்த பயிற்சி என்பது மேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற செவ்வாய் தரக்கூடிய அருமையான அதிகாரத்துவம் வாய்ந்த அரசு உத்தியோகத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலங்களாகவும் அமையப் போகிறது. அதில் எல்லளவு சந்தேகமே இல்லை. ஆக இந்த அற்புதமான இந்த சிறந்த சரியான சக்தி கொண்ட செவ்வாய் பயிற்சி என்பது கடகராசிக்கு சிறந்த உயர்ந்த வாழ்க்கையை உறுதியாக உருவாக்கி தரும் என்பதில் எல்லளவு சந்தேகம் இல்லை. ஆக இந்த பலன்கள் என்று சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக தடப்பட்டுச்சு, உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பிறந்த ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் பிறந்த ஜாதகத்தில் கோளாறு இருக்கு. ஒரு பாவ கிரகங்களுடைய திசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்காது, தடபட தான் செய்யும். அப்போ கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வர்றீங்களோ அது என்னை பார்த்து சரியாக நடக்கலைன்ற வார்த்தையே வரக்கூடாது. என்னதான் உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை, என்னதான் தடைகள் இருக்குது, என்னதான் தோஷங்கள் இருக்குன்னு பார்ப்போம். நிச்சயமாக அதை செய்வோம், அதை சரி செய்வோம், நிச்சயமாக நடக்கும். திரும்பவும் சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. சித்தர் வாக்கு ஜோதிடத்தை பொறுத்தளவு எந்த பிரச்சனைக்கு யாரு எந்த பிரச்சனைக்காக எத்தனையோ வருஷம் நடக்கலைன்ற பிரச்சனைக்காக இங்கே வந்தாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். ஏனென்றால் இது பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகம், பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகங்களும் இறைவனால் படைக்கப்பட்டது, பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டது. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.